ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். த வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனா MI 11 லைட் அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இன்னைக்கு MI இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலி MI லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அங்கே MI 11 லைட் 4G அண்ட் MI 11 லைட் 5G அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. பட் இந்தியாவில் இப்போதைக்கு அதில் இருந்து 4G வேரியண்ட்டை மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் 5G வேரியண்ட்டும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கொண்டு வருவோம் அப்படின்றதையுமே கன்ஃபர்மேஷனாக இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த MI 11 லைட் 4G இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன பிரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைல்டா இதே பிரைசிங்க்கு ஆல்ரெடி OnePlus கிட்ட இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய OnePlus Nord CE ஸ்மார்ட் போனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்மளுடைய இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த MI 11 லைட்டில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டிசைனை தான் ரொம்பவே ஹைலைட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிசைனில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ் எவ்வளோடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6.8 mm திக்னஸோட 157 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட ரொம்பவே லைட் வெயிட்டடாக ரொம்பவே ஸ்லிம்மாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் பார்க்கறதுக்குமே ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியல் தான் டிசைன் பண்ணிருக்காங்க. மொத்தம் 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. டஸ்கனி காரல், ஜேஸ் ப்ளூ அண்ட் வினை பிளாக் அப்படின்ற 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. டிசைன் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த MI 11 லைட். அப்படியே இந்த பக்கம் OnePlus Nord CE 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பார்க்கும்போது இங்க இந்த ஸ்மார்ட் போனை மொத்தம் 3 கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருந்தாங்க. ப்ளூ, ஒயிட், சார்கோல், லிங்க் அண்ட் சில்வர் ரே அப்படின்ற 3 கலர்ஸ்ல 170 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.9 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் பேக் சைடு மெட்டீரியல் இங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்திருந்தாங்க. கிளாசி ஃபினிஷ் இல்லாம மேட் ஃபினிஷோட ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைனுமே பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. பெருசா குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் OnePlus Nord CE 5G இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைனுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல காம்பாக்டான லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போனை தான் இங்க இந்த OnePlusமே லான்ச் பண்ணிருக்காங்க. பட் MI கம்பேரிட்டிவ்லி இன்னுமே லைட் வெயிட்டடா, இன்னுமே ஸ்லிம்மா, இன்னுமே அட்ராக்டிவா ஒரு கிளாசி ஃபினிஷோட கிளாஸ் மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு இங்க இந்த OnePlus Nord CE 5G உடைய டிசைனை விட MI 11 லைட் உடைய டிசைன் இன்னுமே அட்ராக்டிவா இருக்கு. சின்னதா காம்பாக்டா கியூட்டா கொடுத்துருக்கிறதுனால நான் இங்க MI 11 லைட் டிசைனை சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் MI எந்த அளவுக்கு அவங்களுடைய டிசைனை ஹைலைட் பண்ணி சொன்னாங்களோ அதே அளவுக்கு டிஸ்பிளேவுமே ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.55 இன்ச்சஸ்க்கான 10 பிட்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில். அண்ட் இந்த 10 பிட்கான டிஸ்பிளேனா என்ன, இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நாம் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே 8 பிட்கான டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. இந்த 10 பிட்கான டிஸ்பிளே அப்படின்றது டிவியில் எடிட்டிங் பர்பஸ்க்கான மானிட்டர்லாம் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த 10 பிட்கான கலர் டிஸ்பிளே அப்படின்றது இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய கலர்ஸை டீட்டெயிலாக நமக்கு ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால இந்த ஸ்மார்ட் போன்ல 10 பிட்கான கலர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்கிறதுனால கலர்ஸ் எல்லாம் இன்னுமே அக்யூரேட்டா டீடைலா நமக்கு ஷோ பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10 சப்போர்ட், கார்னிங் வித் லேக்லெஸ் 5 ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சருமே இந்த டிஸ்ப்ளேல கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி OnePlus Nordல 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருந்தாங்க. பட் இது ஒரு 8 பிட்கான டிஸ்ப்ளே. அண்ட் மத்தபடி இதுல 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 410 ppi கான பிக்சல் டென்சிட்டியோட ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஃபீச்சருமே இந்த டிஸ்ப்ளேல இருக்கு. மத்தபடி இங்க கார்னிங் வித் லேக்லெஸ் ப்ரொடக்ஷன் பத்திலாம் டீடைல்ஸ் எதுவும் கிளியரா இல்ல. பட் OnePlus Nordல கண்டிப்பா அட்லீஸ்ட் கார்னிங் வித் லேக்லெஸ் 5 ப்ரொடக்ஷன் அது கொடுத்திருப்பாங்க. அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலயுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED பேனல், 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் காமனா இருந்தாலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MI 11 லைட்ல அந்த 10 பிட்கான ஒரு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இங்க கலர்ஸ் எல்லாம் இன்னுமே உங்களுக்கு பாப் அப் பண்ணி இன்னுமே டீடைலா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். சோ இத வச்சு பார்க்கும்போது இங்க இந்த MI 11 லைட்டுடைய டிஸ்ப்ளே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் MI 11 லைட் ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்களே, அப்போனா பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மியாக தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாலாம் இல்லை. ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். 4250 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் OnePlus Nord CE 5Gல பார்த்தோம்னா இங்கே 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வித் 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டி இங்கே OnePlusல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் MI 11ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே MI 11 லைட் ரொம்பவே ஸ்லிம்மாக
லைட் வெயிட்டடான ஸ்மார்ட் ஃபோனில் 4250 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது வேற லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் Mi11 Lite டிசைன் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி ரெண்டுத்துலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி Mi11 Lite நாம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே இந்த Mi11 Liteல Snapdragon 732G கான ஒரு சிப்செட்டோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஆக்டோகோ சிப்செட் 2.3 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. Adreno 618 அப்படின்ற GPUவோட 3 lakh கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த சிப்செட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே OnePlus Nord CE 5G இங்கே வந்தோம்னா இவங்க Snapdragon 750G கான ஒரு சிப்செட்டை கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G சிப்செட் அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூட. அண்ட் இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஆக்டோகோ சிப்செட் தான். 2.2 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. Adreno 619 அப்படிங்கற GPUவோட 3,30,000 கான அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த OnePlus Nord CE 5G க்கு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல OnePlus Nordல கொடுத்திருக்கக்கூடிய Snapdragon 750G தான் ஒரு கிளியரான வின்னர். இங்க உங்களால பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி Mi11 Lite பொறுத்த வரைக்கும் இவங்களுமே அட்லீஸ்ட் Snapdragon 750G கான சிப்செட்டோட கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் Snapdragon 732G ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். இங்கேயுமே உங்களால கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாவே எடுத்துக்க முடியும். பட் கம்பேரிட்டிவ்லி Snapdragon 732G கம்பேர் பண்ணும்போது Snapdragon 750Gல CPU அண்ட் GPU எல்லாமே உங்களுக்கு இங்க பெட்டரா கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா OnePlus Nord CE 5Gல இன்னும் பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து எல்லாமே இங்க பெட்டராவே எடுத்துக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக கேமராக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.45 கான அப்பேச்சரோட சோனி சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Mi11 Liteல AI பியூட்டி, நைட் மோட், டைம் பர்ஸ்ட், போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1080 பிக்சல் at 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே OnePlus Nord CE 5Gல பார்த்தோம்னா இங்கே HDR மோட், ஃபேஸ் ரீடச்சிங், போர்ட்ரேட், ஸ்க்ரீன் ஃபிளாஷ், டைம் லேப்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 1080 பிக்சல் at 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரால பெருசா வித்தியாசம் இல்ல. ரெண்டுத்துலயுமே ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான இமேஜ் குவாலிட்டி அப்படின்றத எடுத்துக்க முடியும். அப்படியே ரேசர் கேமராக்கு வந்தோம்னா இங்கேயுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்ல. ரெண்டுத்துலயுமே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79 கான அப்பேச்சரோட தான் கொடுத்திருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் 119 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூவோட தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்திருக்காங்க. பட் இந்த தேர்ட் இருக்கக்கூடிய இந்த கேமரால தான் வித்தியாசம் இருக்கு. Mi11 Liteல 5 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுவே OnePlus Nord CEல 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமரால இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Mi11 Liteல 23 டைரக்டர் மோட்ஸ் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸாம்பிளுக்கு parallel world, மேஜிக் zone, மேஜிக் clone மோட், ப்ரோ டைம் லேப்ஸ், நைட் டைம் லேப்ஸ், ஃப்ரீஸ் ஃப்ரேம், டைம் ஃப்ரீஸ், ஸ்லோ ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க 4K at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல் 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே OnePlus Nordடைய கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்க நைட் மோட், அல்ட்ரா ஷார்ட் HDR, போர்ட்ரேட் மோட், பேனோராமா வியூ, ப்ரோ மோட், டைம் லேப்ஸ், ஸ்மார்ட் சீன் ரெகக்னைசேஷன், ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 4K at 30 fps 1080 பிக்சல் at 60 fps வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமராவுடைய பிரைமரி சென்சார்ல எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டுத்துலயுமே 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. பட் தேர்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்சார் தான் வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. 5 மெகாபிக்சலா 2 மெகாபிக்சலா அப்படின்றத பேஸ் பண்ணி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா மோட்ஸ் உங்களுக்கு எந்த மோட்ஸ் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய கேமராவில் ஒரு ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Mi11 Lite இங்கே சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் கொடுத்திருந்தாலுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்கு. Android 11 MIUI 12 தான் ரன் ஆகுது. MIUI 12.5 கான அப்டேட் நெக்ஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே OnePlus Nordல பார்த்தோம்னா இங்கே சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இங்கேயுமே கொடுத்திருக்காங்க. Android 11 Oxygen OSல ரன் ஆகுது. இங்கேயுமே ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் அண்ட் ரேம் வேரியண்ட்டுக்கு வந்தோம்னா Mi11 Lite இங்கே மொத்தம் 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் 6GB + 128GB கான வேரியண்ட்டை 22,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8GB + 128GB கான வேரியண்ட்டை 24,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ரீ ஆர்டர் 25th ஜூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீ ஆர்டர் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு 1500 rupees பிரைஸ் கட் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அஃபிஷியல் சேல் 28th ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி OnePlus பார்த்தோம்னா இவங்க மொத்தம் 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 6 + 128GB கான வேரியண்ட்டை 23,000 அப்படின்ற பிரைசிங்கும், 8 + 128GB கான வேரியண்ட்டை 25,000 அப்படின்ற பிரைசிங்கும், 12 + 256GB கான வேரியண்ட்டை 28,000 அப்படின்ற பிரைசிங்கும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பிரைசிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees தான் பிரைசிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த 1000 rupees பிரைஸ் டிஃபரன்ஸுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. அந்த வகையில் Mi11 Lite உடைய பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இதனுடைய டிசைன் தான். ரொம்பவே கம்மியான வெயிட்ல ரொம்பவே ஸ்லிம்மா இந்த ஸ்மார்ட் போனை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் டிசைனுக்காக இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கண்டிப்பாகவே சூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேல 10 பிட்கான சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாம் இன்னுமே டீட்டெயில்டாக அக்யூரேட்டாக இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு எடுத்து காட்டும். அதே மாதிரி OnePlus நாடுடைய ஒரு பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ராசஸர் Snapdragon 750G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே OnePlusல தான் கொடுத்துருக்காங்க. எம்ஐல இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி ஓஎஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் இந்த ஓஎஸ்க்காகவே கண்டிப்பாக நிறைய பேர் OnePlus ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் ஓஎஸுமே இந்த OnePlus Nord CE 5G உடைய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா MI 11 Liteல 2 பாசிட்டிவ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி OnePlus Nord CE 5Gல 3 பாசிட்டிவ் இருக்குது. பட் MI 11 Lite உங்களுக்கு இங்கே 1000 rupees ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால ப்ரைஸுமே MI 11 Liteக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 3 பாசிட்டிவ் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் ரெண்டுத்துக்கும் பெரிய லெவலில் வித்தியாசம் இல்லை. ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீசென்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். ஸோ அதனால ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு லைட் வெயிட்டடாக ரொம்பவே லைட் வெயிட்டடாக ஸ்லிம்மாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் MI 11 Lite சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வெயிட் 170 கிராம்ஸ்க்கான வெயிட் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க OnePlus Nord CE சூஸ் பண்ணலாம். இங்கே பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக Snapdragon 750க்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆக்சிஜன் OS அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே ஆடடாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனா அண்ட் எதுக்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.